நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:26 ஸ்காட்லாந்தில் ஒரு பெரிய அலுவலகத்தையே பிடித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3,80,000 மதிப்புள்ள 20 பவுண்ட்ஸ் நோட்டுகள், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து நோட்டுகள் தயாரிக்கப்பட்டதை போலீசார் கண்டறிந்திருக்கின்றார்கள். அது ஒரு ஒரு பிரஸ் போலவே இருந்திருக்கிறது. போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி. லீ மிச்சல் 54 ரோச்டேலில் ஒரு தொழிற்சாலையை நிறுவியிருக்கிறார். லீ மிச்சல் என்கின்ற அந்த நபர். நான் அவருடைய படத்தை தான் காட்டுல போட்டிருக்கிறேன். போலி ஸ்காட்டிஷ் வங்கி நோட்டுகளை தயாரிக்கும் போலி நாணய தயாரிப்பு குழு ஒன்றை அமைத்ததற்காக ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகள் தான் சிறை தண்டனை. லீ மிச்சல் என்ற நபர் 54 வயதுடையவர். ரோச்டலில் ஒரு தொழிற்சாலையை நிறுவியிருக்கிறார். அச்சகத்தையே நிறுவியிருக்கிறார். பிப்ரவரி 7, 2024 அன்று போலீசார் அங்கே அச்சகத்துக்குள் நுழைந்தார்கள். மலைத்து போனார்கள். கிட்டத்தட்ட 3,80,000 மதிப்புள்ள 20 பவுண்ட்ஸ் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து நோட்டுகள் தயாரிக்கப்பட்டதை கண்டறிந்தார்கள். இது இப்படியே விட்டிருந்தா மிகப்பெரிய ஒரு பேங்க் அளவு ஸ்டாக் வைத்திருப்பார்கள் அவர்கள். 3,80,000 என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. மோலியின் பிரித்தானியா சாலையை சேர்ந்த மிச்சல், ரோச்டேலின் கேல் தெருவை சேர்ந்த 42 வயதான ஜோன் சக்லிஃப் உடன் சேர்ந்து 2 பேர் தான் கள்ள நாணயத்தை தயாரிக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை லீட்ஸ் கிரவுன் நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது போலீசார் போய் தலையிடாவிட்டால் இன்னும் பல தொன் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என்று நீதிபதி கேட் ரெஃபில் தெரிவித்திருக்கிறார். ராத்தல் அல்ல, தொன் கணக்கில் அவர்கள் அடித்து தள்ளியிருப்பார்கள் பணத்தை. 2023 கோடையில் தான் இவர்கள் இந்த போலி நிறுவனத்தை அமைத்து பேங்க் நோட்டுகளை அடிக்க ஆரம்பித்தார்கள். எந்த தடயமும் இல்லாத வகையிலே இயந்திரங்களை வாங்கியிருக்கிறார்கள், பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள், அந்த நோட் அடிக்கிற பேப்பரை வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மிக ரகசியமாகவே இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அவர் என்ன பெரிய ஒரு லொக்கர் ஒன்று வாங்கி அதுல இந்த இயந்திரங்களை சேமித்து வைத்திருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஸ்மார்ட் போன் பாவிக்கல. ஸ்மார்ட் போன் பாவித்தா தானே நீங்க ஏதாவது ட்ரக் பண்ணக்கூடியா இருக்கும். இப்ப மாட்டுப்பறாக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல போன்ல இருந்துதான் அவர்கள் பிடிபடுறார்கள். இங்க போலீசார் வந்து ஒவ்வொரு போனையும் லொகேஷனோட கவனிப்பார்கள். இது இங்க விட அமெரிக்காவில மிக கடுமையா இருக்கும். இப்ப ஒருவர் வந்து தேடப்படுறாருண்டா அவர் போனை ட்ரக் பண்ணியே போலீசார் பிடித்து விடுவார்கள். இப்ப இங்கேயும் யூகேலையும் அவ்வாறான தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றன. தேவையான அவர்கள் பிடிப்பார்கள். ஆனா இவர் வந்து முக்கியமா ஸ்மார்ட் போன் பாவிக்க இல்லை. இப்ப ஸ்மார்ட் போன் தான் உங்களை காட்டி கொடுத்து விடும். அவர் நுணுக்கமாக வேலை செய்திருக்கிறார். சக்லிஃப் ஏற்கனவே இந்த பிரஸ் துறையில பணிபுரிந்து வந்திருக்கிறார். மிச்சேல் வந்த போது 2 பேரும் சேர்ந்து கள்ள நோட்டு அடிப்போம் என்று அவர்கள் பேசி இவ்வாறு கள்ள நோட்டு அடித்திருக்கிறார்கள். 3,80,000. அது கோடிக்கணக்கில் அடித்திருப்பார்கள். ஆனால் என்னன்னா அதுக்கிடையில போலீசார் போய் பிடித்து விட்டார்கள். சக்லிஃப் ஏற்கனவே இந்த பிரஸ்ல வந்து அனுபவம் உள்ளவர். சக்லிஃபுக்கு 20 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் கைது செய்து ரிமாண்ட்ல இருந்த காரணத்தினால் அவர் வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப இவர்களை இனி தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பார்கள். உங்கள் கண்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தப்பிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மிச்சலுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தடுப்பும் குற்றத்தடுப்பு உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. 3வது பிரதிவாதியான ஸ்டான்லி கானல் ஜனவரியிலே தண்டனை விதிக்கப்பட இருக்கிறார். பிரிட்டனின் மிகவும் போலியான
பணத்தாள்களுக்கான புதிய வடிவமைப்பு, இந்த போலி ரூபாய் நோட்டுகளை போலியாக பெறுவது இங்கிலாந்தில் ஒரு குற்றவியல் குற்றம், கிரிமினல் குற்றம். இருப்பினும் இது அசாதாரணமாக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. 2024 புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளில் 0.0019% குறைவானது போலியாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கிடையில இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. வடக்கு யக்ஷால போலீசாரால் மொத்தம் 4000 மதிப்புள்ள போலி ஸ்காட்டிஷ் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. யார்கிட்ட தெரியுமா? 14 வயது சிறுவன் ஒருவரிடமிருந்து 4000 போலி ஸ்காட்டிஷ் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த புதன்கிழமை அந்த ரூபாய் நோட்டுகளை மீட்டு பறிமுதல் செய்வதற்காக அதிகாரிகள் யோர்க் பிஐடி ஸ்ட்ரீட் ரேஞ்சருடன் இணைந்து பணியாற்றியதாக போலீசார் சொல்கின்றார்கள். இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, அவர்கள் வணிகங்கள் மற்றும் கடைகள்ல இந்த நோட்டுகளை கொண்டு கொடுத்து சாமான் வாங்கி இருக்கிறார்கள். 14 வயது டீனேஜர். பிறகு அவர் டீனேஜர் என்றக்காக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப கடைகள்ல இவ்வாறான பவுண்ட்ஸ்களை கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்குறத தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்ட நேரத்தில்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா 2019 முதல் கள்ள நோட்டு கணிசமாக குறைந்திருக்கிறது என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். லண்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இதற்கு பெரும்பாலும் பாதுகாப்பான பொலிமர் ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்பட்டதாலும் போலீஸ் நடவடிக்கையாலும் பெரும்பாலும் குறைந்திருக்கிறது என்று போலீசார் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த கள்ள நோட்டை பாவிப்பவர்கள் அல்லது பெற்றுக்கொள்பவர்கள் தான் அவர்கள் இழப்பை சந்திக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் கடைகள்ல, கோனர் ஷாப்புகள்ல தான் இதை கொண்டு கொடுக்கலாம். என்னன்னா சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்தா அவர்கள் செக் பண்ணி பார்ப்பார்கள், பார்த்து கண்டுபிடித்து விடுவார்கள். அவை இப்ப பொதுவாகவே இங்க உள்ள விஷயம் என்னன்னா, எல்லாம் இப்ப கார்ட் பேமெண்ட் இருக்கிற காரணத்தினால நோட் புழக்கம் குறைவா இருக்குது. இருந்தும் கூட இவர்கள் இந்த போலி நோட்டுகளை உருவாக்குகிறார்கள், அச்சடிக்கிறார்கள். போலி நோட்டுகளை உருவாக்குதல், வைத்திருத்தல், அனுப்புதல், அதனை கட்டுப்படுத்துவதல் ஆகியவை 1981 ஆண்டு போலி மற்றும் கள்ள நோட்டு சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றங்களாக இருக்கிறது. இதற்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். சரி, போலி நோட்டுகளை கண்டறிந்து புகார் அளிப்பது எப்படி என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப நோட்டின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க ஒன்றை மட்டும் நம்புவதற்கு பதிலாக பல பாதுகாப்பு அம்சங்களை சரிபார்க்க இங்கிலாந்து வங்கி பரிந்துரைக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைடா, ஒவ்வொருவரும் நோட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? உண்மையான பொலிமர் நோட்டுகள் தனித்துவமான தெளிவான அந்த தெளிவாக இருக்கும். மேலும் அச்சு, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போன்ற வார்த்தைகள் இருக்கும். அது லைட் அடிச்சா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தெளிவான, நுட்பமான, விரிவான ஓட்டமாக இருக்கும். சரிபார்க்க வெளிச்சத்துக்கு மேலே பிடித்து பாருங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப எல்லா நோட்டையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு மேல பிடித்து பார்த்து கொண்டிருக்கல. அதனை இப்ப நோட்டு சந்தேகமா இருந்தா 101 அல்லது 999க்கு அழைத்து சொல்கின்றார்கள். ஆகவே போலி ரூபாய் நோட்டுகளை கையாளுதல் மற்றும் புகார் அளிப்பது குறித்த விரிவான வழிகாட்டுதல்களை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இணையதளத்திலே பார்க்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே பிரிட்டனில் மிகவும் பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் நோட்டு 20 பவுண்ட்ஸ் தான். அதிகமாக ரூபாய் நோட்டுகள் 20 பவுண்ட்ஸ் தான் இருக்கின்றன. 50 பவுண்ட்ஸ் நோட்டுகளும் இருக்கின்றன. பெரும்பாலும் புழக்கத்தில் 20 பவுண்ட்ஸ் நோட்டுகள் இருக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் பாதியில் கண்டறியப்பட்ட மோசடிகளில் 20 பவுண்ட்ஸ் நோட்டுகள் தான் அதிகமாக கள்ள நோட்டுகளாக உலா வருகின்றன. ஆகவே ஆண்டின் முதல் பாதியிலே கிட்டத்தட்ட 2,28,000 போலி ரூபாய் நோட்டுகளை வங்கி கண்டுபிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக கள்ள நோட்டுகள் ஒரு பக்கம், இந்த பொலிமர் நோட்டுகள் பாதுகாப்பானவை தான். ஆனால் கள்ள நோட்டுகளும் இங்கே புழக்கத்தில் இருக்கின்றன என்பதுதான் நாம் கவனமாக அவதானிக்க வேண்டிய விஷயம். நல்லது நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.